உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 5ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 குருவாசர யுத்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள், துதியை திதி, மரண யோகம், உத்திர நட்சத்திரம், தேய்பிறை. இன்றைய தினம் ராகு காலம் 2 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சுப முகூர்த்த நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் செலவு, ரிஷபம் தடங்கள், மிதுனம் சுகம், கடகம் வரவு, சிம்மம் பிரீதி, கன்னி ஆதரவு, துலாம் களிப்பு, விருச்சிகம் தனம், தனுசு நட்பு, மகரம் தாமதம், கும்பம் சிக்கல், மீனம் இன்பம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு குல தெய்வத்தை பற்றி பார்க்க போகிறோம். சக்தி டிவியில் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் குலதெய்வத்தை பற்றி நான் நிறைய விஷயம் பேசியிருக்கிறேன். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம், குலதெய்வத்தினுடைய அவசியம், குலதெய்வத்தினுடைய முக்கியத்துவம், இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். நிறைய பேர் என்னட்ட ஜாதகம் பார்க்க வாராக்கள் குலதெய்வத்தை பற்றி பார்ப்பினோம். நான் ஜாதகம் பார்க்கக்குள்ள குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பற்றி பார்ப்பேன். ஜாதகத்தில் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா என்றால் முடியும். அப்பாட ஜாதகம், பிள்ளையோட ஜாதகம், பிள்ளையோட ஜாதகம் 3 தலைமுறை ஜாதகத்தை கொடுத்தால் குலதெய்வத்தை ஓரளவு அறிந்து சொல்லலாம். என்ன திசையில் உங்களோட குலதெய்வம் இருக்குது, என்ன உருவத்தில் உங்களுடைய குலதெய்வம் இருக்குது, விகாரமான முகமுடையதா உங்களுடைய குலதெய்வம், அல்லது சிவாம்சம் பொருந்தினதா அல்லது விஷ்ணுவாம்சம் பொருந்தியதா, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, இந்த மாதிரி முறுக்கு மீசையோடு இருக்கிற தெய்வமா, அசைவம் உண்ணக்கூடிய தெய்வமா சைவம் உண்ணக்கூடிய தெய்வமா, இந்த மாதிரி எல்லாம் குலதெய்வத்தை பற்றி ஓரளவு ஜாதகத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் குலதெய்வ வழிபாடு என்பது மிக 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 முக்கியமானது. குலதெய்வத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன வழிபாடு செய்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. நான் எல்லாம் பரிகார பூஜை செய்வதாக இருந்தால் செவ்வாதோஷம் கழிக்கிறோம், நாகதோஷம் கழிக்கிறோம், பித்ரு தோஷம் கழிக்கிறோம், பிரம்மகத்தி தோஷம், இந்த மாதிரி எந்த பரிகார பூஜை செய்வதாக இருந்தாலும் குலதெய்வம் என்ன என்று கேட்டு குலதெய்வ வழிபாடையும் நாங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் சிவபெருமானை கும்பிட்டால் சிவபெருமானினுடைய ஆசி உங்களுடைய குலதெய்வம் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். எனவே குலதெய்வத்தை தவிர்த்து விட்டு செய்யக்கூடிய எந்த பூசையும் முழுமையான பலனை தராது. குலதெய்வம் என்பது எங்களுடைய சந்ததி, குலதெய்வம் என்பது எங்களுடைய குலத்தை காக்கும் தெய்வம், எங்களுடைய குலம் காக்கும் தெய்வத்தை தான் குலதெய்வம். எங்களுடைய சந்ததி, எங்களுடைய மூதாதையர்கள் தான் குலதெய்வமாக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக குலதெய்வம் வேணும். ஜாதகம் பார்க்க வருவினம். நான் ஜாதகத்தை பார்ப்பேன். ஐயா, உங்களோட ஜாதகத்தில் குலதெய்வ குற்றம் இருக்குது ஐயா, நீங்கள் என்ன குலதெய்வம் ஐயா? கொஞ்ச நேரம் யோசிப்பார், தலையை சொறிவார், பிறகு சொல்லுவார், குலதெய்வமே எங்களுக்கு தெரியாதையா, நாங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யவே இல்லை. நான் குலதெய்வ குற்றம் இருக்குன்னு சொன்னால் இவையில் ஒழுங்காக வழிபாடு செய்யலான்னு சொல்ல முயற்சி செஞ்சால் அவர் என்ன சொல்கிறார், குலதெய்வமே தெரியாது.
அப்போ உங்கள்ட்ட அப்பாட்ட கேட்டு பாருங்க ஐயா, அப்பாவுக்கும் குலதெய்வம் தெரியாது, தாத்தாவுக்கும் குலதெய்வம் தெரியாது. இதில் அர்த்தம் என்ன தெரியுமா? 3 தலைமுறையாக இவர்கள் குலதெய்வ வழிபாடே செய்யவில்லை. குலதெய்வத்துக்கு பொங்கல் போடல, குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்கல, குலதெய்வம் கோயிலில் போய் காது குத்தலை, குலதெய்வத்துக்கு பொங்கல் போடலை, குலதெய்வத்துக்கு பலி கொடுக்கல, குலதெய்வம் பக்கமே 3 தலைமுறை தலை வச்சே படுக்கலண்டா குலதெய்வ குற்றம் இல்லாமல் என்ன செய்யும்? கண்டுபிடியுங்க, எப்படியாவது கண்டுபிடியுங்க. எப்படி தெரியாமல் போகும்? உங்களுக்கு தெரியாட்டி நியாயம். ஒரு சரி, எனக்கு ஏதோ நான் கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வந்துட்டேன் ஐயா, நான் இங்கே ஸ்கூல் பள்ளிக்கூடம் படிப்புண்டு இருந்தேன், குலதெய்வத்தை ஒழுங்காக கண்டுபிடிக்க இல்லை. உங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்பாவுக்கு தெரியாட்டி அவரோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர்களோட பிறந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுடைய பங்காளிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுடைய உறவினர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி எல்லாருக்கும் தெரியாமல் போகும் என்றது எனக்கு பெரிய சந்தேகம். நாங்கள் தேடி தேடி பார்த்தமையா குலதெய்வம் அம்பிடையில், அதை எப்படி அம்பிடாமல் போகும்? கும்பல் கும்பலாக உங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் வழிபட்டு வந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி மறந்தீர்கள்? எப்படி தவற விட்டீர்கள்? எப்படி உங்களுக்கு தெரியாமல் போகும்? அப்பாவுக்கு தெரியாட்டி பெரியப்பாவுக்கு தெரியும், பெரியப்பாவுக்கு தெரியாட்டி சித்தப்பாவுக்கு தெரியும், சித்தப்பாவுக்கு தெரியாட்டி சித்தப்பாட அப்பாவுக்கு தெரியும். யாரோ ஒருத்தருக்கு தெரியத்தானே வேண்டும். நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய ஊர், உங்களுடைய பூர்வீகம், நீங்கள் பூர்வீக கிராமத்துக்கு போங்க. நாங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஐயா இந்த இடத்துல தான் உங்களோட மூதாதைகள், அங்கே இடத்துக்கு போனால் அந்த குலதெய்வம் இருக்கும், அந்த பூர்வீக கிராமத்தில் இருக்கும், அல்லது அங்கே உள்ளவர்கள், உங்களோட சொந்தமே வேண்டாம் ஐயா, சொந்தமே இல்லாட்டியும் உங்களோட ஊரில் உள்ளவர்களை கேட்டால் உங்களுடைய அப்பா அல்லது தாத்தா அல்லது பெரியப்பா சித்தப்பா எந்த தெய்வத்தை வழிபட்டார்கள் என்பதை கண்டிப்பாக சொல்வார்கள். அதனால் கொஞ்சம் பின்னோக்கி போய் கண்டிப்பாக குலதெய்வம் வேண்டும், குலதெய்வம் தெரியான்னு சொல்கிறது பெரிய வெட்கக்கேடான விஷயம். அப்படி சொல்லவே கூடாது. தெரிந்து கொள்ளுங்கள், எப்படியாவது தேடி கண்டுபிடியுங்கள். அப்பாட சொத்தை அனுபவிக்கிறீங்கள், தாத்தாட சொத்தை அனுபவிக்கிறீங்கள், ஆனால் தாத்தா கும்பிட்ட குலதெய்வம் உங்களுக்கு தெரியாது. அந்த வழிபாடை இது பெரிய குற்றம். ஜாதகத்தில் குலதெய்வ குற்றம், குலதெய்வ தோஷம் என்று இருந்தால் உங்களை வாழ்க்கையில் முன்னேற விடாது. முதலாவது பிரச்சனை பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லைன்னு வந்திருக்கக்கூடிய பல பேரனுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். குலதெய்வ வழிபாட்டில் ஏற்பட்ட விடுபட்ட குறைதான் குழந்தை இல்லை. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, குலதெய்வ குற்றம். வெளிநாட்டுக்கு போக முடியல, குலதெய்வ குற்றம். கையில் காசு தங்கதில்லை, குலதெய்வ கட்டம். வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்குது, குலதெய்வ குற்றம். எல்லாமே தரித்திரமாக இருக்குது, குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. குலதெய்வம்ன்றது முக்கியம். எதை செய்தாலும் முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு செய்யுங்கள். நான் எல்லாம் வீட்டுக்கு அத்திவாரம் பூமி பூஜை செய்யுங்க ஐயா, எங்களோட வீட்டுக்கு ஒரு அத்திவாரம் வையுங்க ஐயான்னு சொன்னால் அந்த அத்திவாரத்துக்கு அத்திவார கல் வைப்போம். ஜவ்வாது, புனுகு, பச்சை கற்பூரம், நவரத்னம், பஞ்சலோகம், சில்லறை காசு, தங்கம், வலம்புரி சங்கு, 108 வகையான மூலிகை, யந்திரம், இதெல்லாம் அடிக்கல்ல வைப்போம். இதோடு சேர்த்து நான் சொல்லுவேன், உங்களோட குலதெய்வம் கோயிலிருந்து ஒரு பிடி மண்ணையும் கொண்டு வந்து அந்த அத்திவாரத்துக்குள் போட்டு வையுங்கள். இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா, முதல்ல குலதெய்வத்திட்ட போய் வழிபாடு செய்து நான் வீடு கட்ட போகின்றேன் என்று உத்தரவு வாங்கிட்டு வாங்குவோம். கல்யாணம் முடிக்க போகிறீங்களா, பொண்ணும் மாப்பிள்ளையுமா குலதெய்வத்திட்ட போய் வழிபாடு செய்து விட்டு வாருங்க. என்ன நல்ல காரியம் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு அந்த நல்ல காரியங்களை செய்யுங்கள். ஐயா எனக்கு கனடாவுக்கு விசா கிடச்சிட்டு நான் கனடா போகிறோம், ஓடிப்போ குலதெய்வம் கோயிலுக்கு, அங்கே போய் வழிபாடு செய்துவிட்டு போயிட்டு வா. உங்களை குலதெய்வம் முன்னின்று காப்பாற்றும், எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை விடுவிக்கும், உங்கள் இணல் போல் உங்களை தொடர்ந்து வரும். குலதெய்வத்தினுடைய ஆசி இருந்தால் நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் இருந்து குலதெய்வம் காத்து வரும். கல்யாணம் முடிக்கிறதா இருந்தாலும் சரி, வீடு குடிபொருள் செய்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு அத்திவாரம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன நல்ல காரியம் செஞ்சாலும் குலதெய்வத்திட்ட போங்க. புள்ள பிறந்துட்டா குலதெய்வம் கோயிலுக்கு பூட்டிட்டு போய் மொட்டை போடுங்க, குலதெய்வம் கோயிலில் காது குத்துங்க, குலதெய்வம் கோயிலில் சோறு தீர்த்துங்க. எல்லாம் குலதெய்வத்தை விட்டுறாதீங்க. வழிபாட்டு முறை மாறக்கூடாது.
குலதெய்வம் என்பது அந்த காலத்து வழிபாடுன்றதுனால சில பேர் பலி போட்டு வழிபாடு செய்வினோம், சில பேர் படையல் வச்சு வழிபாடு செய்வினோம், சில பேர் பொங்கல் வச்சு வழிபாடு செய்வினோம். எந்த முறையில் குலதெய்வத்தை வழிபாடு செய்கின்றார்களோ அதே முறையில் நீங்களும் வழிபாடு செய்யுங்கள். அதில் எந்த பழிபாவமும் உங்களுக்கு சேராது. குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுடைய சந்ததி சந்ததியாக பரம்பரை பரம்பரையாக என்ன வழிபாடு செய்கின்றார்களோ அதே முறையில் அதே வகையில் குலதெய்வ வழிபாடை செய்யுங்கள். அதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதுங்கள். ஜாதகத்தில் செய். ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாமாண்டா ஓரளவு ஜாதகத்தில் கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு. சில பேரிட நான் நிறைய பேருக்கு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறேன். ஆனால் சில பேரிட ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியாமல் போகும். அப்படி இருந்தால் அவர்களுடைய பெற்றோர்களுடைய ஜாதகத்தை வாங்கி அவர்களுடைய பெற்றோர்கள் தாத்தார ஜாதகம் பூட்டார ஜாதகத்தை வாங்கினா ஓரளவு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். ஜாதகத்தில் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற வழிமுறைகளை பற்றி நான் நிறைய சொல்லி தந்திருக்கேன். என்ன திசை நடந்தாலும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் குலதெய்வத்தை விட்டு விடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியம். வருஷத்துக்கு ஒருக்கா குலதெய்வம் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தாலே போதுமானது. குலதெய்வம் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாமல் தாராளமாக கும்பிடலாம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.